குழந்தை, ஒரு 8வது படிக்கிற குழந்தை சுண்டல் கொடுக்குறாங்க கோயில்ல. ஓடி ஓடி போய் சுண்டல் வாங்குறான். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போய் சுண்டல் வாங்கிட்டாங்க, 2வது ஒரு தடவை போய் சுண்டல் வாங்குறாங்க. இப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏமா திரும்ப திரும்ப சுண்டல் வாங்குற? அதான் வாங்கிட்டேல, திரும்ப திரும்ப எதுக்கு சுண்டல் வாங்குறேன்? அந்த பொண்ணு சொன்னா, டீச்சர் இந்த வாங்கினேன்ல சுண்டல், இது என் தங்கச்சிக்காக. இப்போ வாங்குறேன்ல சுண்டல், இது என் தம்பிக்காக. அடுத்து வாங்குவேன்ல, அது எங்க குடும்பத்துக்காக. இந்த சுண்டலை வாங்கிட்டு போனேன்னா எங்க வீட்டில் ஒருவேளை உணவு குறையும் இல்லை டீச்சருக்கு. போராட்டம், வறுமை. இந்த டீச்சர் யோசிக்கிறாங்க, இப்படி ஓடி 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 அந்த பொண்ணு போய் சுண்டல் வாங்குறாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல ஒரு ஓட்டப்பந்தய காம்படிஷன் நடக்குது. இவங்களை கூட்டிட்டு போறாங்க, நீ இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறியாமான்னு. அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஒண்ணுமே இல்லை, நீ எப்படி குடும்பத்திற்காக சுண்டல் வாங்குறதுக்கு ஓடினையோ அப்படி உன் குடும்பத்திற்கான நற்பெயரை வாங்குவதற்கு, உன் குடும்பத்திற்கான வறுமையை போக்குவதற்கு உன்னால ஓட முடியுமா? நாங்க அப்படி இந்திய நாட்டினுடைய ஒரு வீராங்கனையாக, இந்திய நாட்டினுடைய தங்க மங்கையாக வந்தவர்கள் பிடி உஷா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வீராங்கனை. பிடி உஷா போராடி எண்ணி துணிக கருமம். ஒரு செயலை செய்யணும்னா அதற்கான துணிச்சல், அதற்கான போராட்டம். இன்னைக்கு சொல்லிட்டு பாரு, உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? யாரு? யாரு? டாக்டரா? நம்ம தான். அழகா சொன்னாங்க மேடம், அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் யாருன்னா அது நாம் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். மூவலூர்ல ராமாமிர்தம் அம்மையார்னு இருந்தாங்க. இந்த பேர்லாம் தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய வரலாற்றை. குறிப்பாக பெண் குழந்தைகள் இவங்க பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் வரலாற்றில். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து பேசுகிறோமா, இன்னைக்கு உட்காந்து நான் பேசுகிறேன்னா இது ஒரு 20 வருட பயிற்சி. 20 வருட பயிற்சி. இந்த மேடையில் உட்காந்து நான் பேசுறது ஒரு 20 வருட பயிற்சி. ஆனால் மேடம் இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, ஒரு மிகப்பெரிய பதவியில் படித்து அங்கீகாரம் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் பெண்ணின் தலைவியாக வந்து அமர்ந்திருக்காங்கல்ல, இது 2000 வருட போராட்டம். 2000 வருட போராட்டம். பெண் குழந்தைகள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு கிடைத்த மாதிரி, உங்களுக்கு கிடைத்த இடம் மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சதே இல்லை. இங்க எத்தனை பேரினுடைய பாட்டிமார்கள் கல்லூரிக்கு போயிருக்காங்க? பெண் குழந்தைகள் இருக்கீங்களா? இங்க எத்தனை பேரினுடைய பாட்டிமார்கள் கல்லூரிக்கு போயிருக்காங்க? கை தூக்குங்க. வரல? சரி, அம்மாக்கள் எத்தனை பேருக்கு கல்லூரிக்கு போயிருக்காங்க? கொஞ்சம் பேரா? இன்றைக்கு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதெல்லாம் மிகப்பெரிய தலைவிகளினுடைய போராட்டங்களின் மூலமாகத்தான் நீங்க வந்து அமர்ந்திருக்கீங்க. அவர்களை வாசிக்கணும். யார் நமக்காக போராடினார்கள்ன்றது எப்பப்பா தெரியும்னா, புத்தகத்தை வாசித்தால் மட்டும்தான் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டதுன்றது நமக்கு தெரிய வரும். புத்தகங்களை வாசிச்சா மட்டும்தான். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருந்தாங்க. தேவதாசி குலத்திற்கு எதிராக போராடினவங்க. அந்த போராட்டத்தில் அவங்க பண்ணும்போது அவர்களுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது. எழுத்தாளராக, பேச்சாளராக இந்த சமூகத்தை எப்படியாவது நான் மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய ஒரு வேட்கையோடு போய் பேசுறாங்க. பாலில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி மேடையில பேசிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு அழகே அந்த முடிதானே. ராமாமிர்தம் அம்மையாருடைய முடியை வெட்டிட்டு போயிடுறாங்க. அந்த முடியை வெட்டுறாங்க, அவங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக. கடைசி வரை என்னை அடிமைப்படுத்துவது இந்த முடியாக இருந்தால் எனக்கு அந்த முடியே தேவையில்லை என்று ஆண்களைப் போல் அந்த முடியை மாற்றிக்கொண்டு இறுதி வரை போராடி பெண் விடுதலைக்காக போராடியவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நம்மளுடைய வாழ்க்கைக்கான போராட்டத்தை நாம் தான் நடத்த வேண்டும்.